அதிர்ச்சி என்னன்னா, நம்முடைய புசி ஆனந்த் போட்டார் பாருங்க ஒரு கோடு, திமுகவினர் திக்குமுக்க ஆடி இருப்பாங்க. வாடகை வாயெல்லாம் இருக்குது, அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். திமுக ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுகவினரை எதுவும் பண்ணாது, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா திமுகவினர் ஊழல்களை கண்டுகொள்ளக்கூடாது. இந்த அன்ரிட்டன் டீலிங் இருக்கு இல்லையா, அது வெளியே வந்துடுச்சு. மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதனால ஒன்னா சேர்ந்து கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆட்கள் பல பேர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஏங்க இப்படி பண்றீங்க, நிறுத்திருங்கன்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கே திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல சாட்டிஸ்பாக்சனா இல்லைன்னு கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. இப்படி சார் 50 வருஷமா சண்டை போட்ட திமுகவும் அதிமுகவும் ஒன்னாவாங்கன்றீங்க. மே மாசம் 4ஆம் தேதி எப்படி ஒன்னானாங்க சாயந்தரம்? கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தமிழ்நாட்டில் மாறியுள்ள அரசியல் சூழலில் திமுக அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக உருப்பெறும். நீங்க கேட்கலாம், எப்படி சார் பாஜகவோட ஒன்னா திமுக போகலாம்? அதுக்கு ஒரு காரணங்களுக்கு இதுக்கு முன்னாலேயே வாஜ்பாய் ஆட்சியில ஒரு 4-5 வருஷம் கருணாநிதி இருக்கும்போது திமுக கூட்டணி எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா எப்படி சார் 50 வருஷமா சண்டை போட்ட திமுகவும் அதிமுகவும் ஒன்னாவாங்கன்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா மே மாசம் 4ஆம் தேதி எப்படி ஒன்னானாங்க சாயந்தரம்? 5 வருஷம் அமித்ஷாவின் அடிமை பழனிசாமின்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த பழனிசாமி முதல்வராக்கி வெளியிலிருந்து திமுகவின் ஆதரவு கொடுக்கறதுக்கு எப்படி எல்லாம் பேசி அதை முடிவு பண்ணாங்க. விஜய் வந்துடக்கூடாது, விஜய் ஆட்சி அமைத்தால் தங்களுடைய ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாரு, அதனால அவர் ஆட்சியை மக்கள் அவருக்கு தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தனித்து அவர் நின்னாலும் தனிப்பெருமை எடுக்கலனாலும் அவருக்கு 118 கிடைக்கலனாலும் 108 ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அந்த தீர்ப்பை மதிக்காமல் இவங்க 50 வருஷமா போட்டுட்டு இருந்தாங்கல்ல ஷேடோ பாக்ஸிங், கள்ள கூட்டணி, நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்னா நீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுகவினரை எதுவும் பண்ணாது, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா திமுகவினர் ஊழல்களை கண்டுகொள்ளக்கூடாது. இந்த அன்ரிட்டன் டீலிங் இருக்கு இல்லையா, அது வெளியே வந்துடுச்சு. அப்போ அண்ணா திமுகவும் திமுகவும் இப்ப சட்டமன்றத்திலேயே நீங்க பாருங்களேன், அவங்க ரெண்டு பேரும் ஒரு உயிர் ஈருடல் மாதிரி தான் இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இவரு உதயநிதி ஸ்டாலின் என்ன அறிக்கை கொடுக்கிறாரோ அதே பாணியில அதே வார்த்தைகள் போட்ட அறிக்கை தான் இபிஎஸ் கொடுப்பாரு. ஆக ரெண்டு பேரும் என்ன கேட்டா அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. திமுக அண்ணா திமுக என்பது பெரிய கொள்கை வித்தியாசம் கிடையாதுங்க. ரெண்டு நபர்களுக்கு இடையே பர்சனாலிட்டி கிளாஷ்ல எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வந்தது, அது அப்புறம் ஜெயலலிதா பீரியட்ல தொடர்ந்தது. மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதனால ஒன்னா சேர்ந்து கூடிய வாய்ப்பு இருக்கு. பாஜகவோடு சேருவாங்க. ஏற்கனவே அண்ணா திமுக பாஜக கூட்டணி இருக்கு, திமுகவும் ஏற்கனவே முந்தி இருந்திருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. ஸோ பழைய கூட்டாளிகள் ஒன்னா சேருவாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜயினுடைய அரசியல் என்பது நாளுக்கு நாள் வலுவாயிட்டு இருக்கு, அவருடைய செல்வாக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இந்த 100 நாள்ல பாத்தீங்கன்னா மக்களிடையே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஊழலை ஒழிப்பதில் அவர் துணிச்சலா நடவடிக்கை எடுக்கிறாரு. யார் ஊழல் பண்ணாலும் அவங்கள பனிஷ் பண்றாரு. அதனால இன்னைக்கு மக்கள் மத்தியில அவருக்கு அமோக வரவேற்பு இருக்குங்க. இன்றைய சூழ்நிலையில இவங்க கண்டிப்பாக ஒன்னா சேருவது வாய்ப்பு இருக்கு. அதான் நான் நினைக்கிறேன். இப்போ சட்டமன்றம் பாத்தீங்கன்னா சார் நாளுக்கு நாள் விறுவிறுப்பாகவும் போகுது, சுறுசுறுப்பாகவும் போகுது. ஆனா திமுக பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறவங்க இப்ப பார்த்தா ஒரே சைலண்ட் மூட்ல இருக்காங்க. ஆனா டிவிக்கு பாத்தீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாமே அட்டாக் மோட்ல பதில் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் இது போல இருந்ததுங்களா? அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வுகளை ஆட்சிக்கு வந்தால் நேரலையில நாங்க காட்டுவோம், மக்களுக்கு அதை உள்ளது உள்ளபடி நாங்க காட்டுவோம்னு சொல்லி
தாவேகா கட்சி முன்னாலேயே சொன்னபடி அதை வந்து அவங்க காட்டிட்டு இருக்காங்க. பெருமளவுக்கு மக்களிடையே வரவேற்பு இருக்கு. அதாவது நம்முடைய பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்துல என்ன பண்றாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றத அவங்களே பார்த்துக்கிறாங்க. இனிமேல் யாரும் போய் பார்த்து எழுதி சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே தங்கள் கண் முன்னால் சட்டமன்றத்துல நடக்கிற விஷயங்களை பார்க்கறாங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த நேரலைக்கு வந்து எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு சில தகவல் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கில் பாக்குறாங்க, மில்லியன்ஸ்ன்றாங்க. கடந்த முறை சில குறிப்பிட்ட எடிட்டடை மட்டும்தான் பட்ஜெட்டு அந்த மாதிரி ஸ்டாலின் அரசு காட்டுவாங்களாம். அப்பெல்லாம் சில 1000 பேர் தான் பார்ப்பாங்களாம். வியூவர்ஷிப் வந்து வெறும் 1000 இருக்குமா, 1000க்கு கம்மியா தான் இருக்குமா. ஆனா இன்னைக்கு அந்த ஃபுல்லா காலையில 9:00 இருந்து சட்டசபை முடிகிற வரைக்கும் நேரலையில அன்எடிட்டட், அன்சென்சார்ட் அப்படியே கொடுக்குறாங்க. சொல்ல போனா சபாநாயகர் சபை குறிப்பிலிருந்து நீக்கிட்டேன்னு சொல்ற விஷயத்த கூட ஜனங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் அவளோடு பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அரசியல் புரிதல், அரசியல் அறிமுகம், அனுபவம் வந்து நம்ம மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஜென்சி இளைஞர்களுக்கு நல்லாவே கிடைக்குது. இது வந்து பல லட்சம் பேர், மில்லியன்ஸ் பார்க்கறதா ஆதாரப்பூர்வமான தகவல் வந்து. ஆகவே இது ஒரு நல்ல முன்முயற்சி. இதுல யார் என்ன பண்றாங்கன்றது ஜனங்க டிசைட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு பத்திரிகை தலையங்க எழுதி அது விமர்சனம் பண்றது பதிலா ஜனங்க அவங்களே பார்த்துட்டு அவங்களே முடிவு பண்ண போறாங்க. இது நல்ல விஷயமா நான் பாராட்டுகிறேன். ஆனா திமுகவினர் இதை ரசிக்கல. அவங்க ஆட்கள் பல பேர், முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஏங்க இப்படி பண்றீங்க, நிறுத்திருங்கன்றாங்க. பழைய மாதிரி போயிடுங்க, எடிட் பண்ணி முக்கியமானதை மட்டும் காட்டுங்க, நேரலையில காட்டுறது அவ்வளவு நல்லா இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் புத்தம் புதுசு, அனுபவம் இல்லாதவர்கள். அவங்கள லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு வந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப குயிக் லேர்னர்ஸா இருந்து சரியான பதிலடி, சரியான விளக்கத்தை கொடுக்கும்போது அவங்க திக்குமுக்காடுறாங்க. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கே திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல சாட்டிஸ்பாக்சனா இல்லைன்னு கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காராம். என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்கன்னு. அதனால நீங்க கேட்டது தப்பு இல்லை. இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க. ஏன்னா எல்லார் ஃபைலும் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. எல்லாருடைய ஊழல் அந்த நடவடிக்கைகள் விசாரிக்கப்பட போகுது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கத்துல பார்த்தா நாம எதிர்பார்க்காத ஆளுங்கள்லாம் சும்மா பிரமாதமா பண்றாங்க. குறிப்பா இந்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் இருக்கார் இல்லையா, புசி ஆனந்த். நேத்து அவர் சட்டமன்றத்துல சாதாரணமா பேச மாட்டாரு, பேசினாலே 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுவாரு. நேத்து அவர் எக்ஸ்டெம்போரா கையில பேப்பர்லாம் வச்சுக்காம அவர் பேசினார் பாருங்க. ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாரு. ஒருவேளை விஜய் அவர்கள் அவையில இல்லாததால துணிச்சலா பேசினாரா என்னன்னு தெரியல. மிக சிறப்பான யதார்த்தமான, இப்படிதான் பேசணும். சும்மா அடுக்கு மொழி நீட்டி வர்ணனைகள், கண் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்னுவாங்க. நான் எப்பவுமே கேட்பேன், கல்லும் மண்ணும் உயிரினமே இல்லைன்னா அப்புறம் எங்க இருந்தியா மொழி வந்திருக்கோம். சும்மா அடுக்கு மொழியில பேசுறேன்னு அடிச்சு விடுறீங்களேன்னு கேட்பேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அடுக்கு மொழியில் பேசுவது, இலக்கிய தமிழில் பேசுவது என்ற நிலைமையை மாற்றி யதார்த்த மொழி, அதாவது மக்களுக்கு புரிகிற மொழி, அதுல வந்து தாவேகா உறுப்பினர்கள் பேசுறதும் அமைச்சர்கள் பதில் சொல்றதும், குறிப்பா நம்ம ஆதவ அர்ஜுனா, டாக்டர் அருண்ராஜ், ராஜ்மோகன், அப்புறம் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஆனா நேத்து எனக்கு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நம்முடைய புசி ஆனந்த் போட்டார் பாருங்க ஒரு போடு. திமுகவினர் திக்குமுக்க ஆடி இருப்பாங்க. திரு விஜய் அவர்களுடைய வளர்ச்சி, அவருடைய பண்பு, அவர் எப்படி எளிமையானவர், எவ்வளவு அவருக்கு மேல தாக்குதல் நடத்தப்பட்டது, எவ்வளவு யூடியூப் வாடகை வாய்களை வைத்து அவரை அசிங்கம் பண்ணாங்க, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாருங்க அவருக்கே உண்டான பாணியில.
அப்ப இன்னைக்கு இது எல்லாத்தையும் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்க மக்கள் பார்த்துருக்காங்க. அதனால திமுகவுக்கு கஷ்ட காலம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு, டோட்டலி இரஸ்பான்சிபிள் பிஹேவியர் பண்றாரு. தஞ்சாவூர்ல பாருங்க என்ன பேசினாரு, ஆபாசமா பேசி அசிங்கமா பேசினாரு. அதே போலதான் அவங்க உறுப்பினர்களும் பாத்தீங்கன்னா ஒரு முறையா நாகரிகமா பண்போடு நடந்துக்கல. டம்மி முதல்வர்ன்றாங்க, இப்படி ரொம்ப மோசமா பேசுறாங்க. அவர் ஒரு மக்களின் முதல்வர், 8.5 கோடி மக்களின் தலைவர் என்பதை மறந்துட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவில் இருக்கிறவங்க ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாங்க. பட் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முன்னால சொல்லுவாங்க மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னு, இப்ப டிவியில நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் மக்கள் பாடம் கற்றுக் கொடுப்பாங்க என்று தான் நான் நினைக்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் சில குறைகள் இருந்தாலும் நிறைய நிறைகள் இருக்கு. புதிய ஆட்கள் ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிருக்காங்க. போன கூட்டத்தொடருக்கும் இந்த கூட்டத்தொடருக்கும் நடுவில் ரொம்ப வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக அவங்க முன்னேறுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். சார் கடைசியா ஒரு கேள்வி. அதே போல புஷானந்த் அவங்க பேசும்போது நேற்று ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அவர் பேச பேச திமுக காரங்களாம் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அப்போதைக்கு ஒரு வாட்ச் சொல்றாரு, இந்த ஐயோ கியோ எல்லாம் கத்தக்கூடாது, இனிமே கனவுல கூட திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்ற போல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரே தெறிக்க விட்டுச்சு. அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். நான் தான் சொன்னேன், நான் முழுமையா பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமான, எவ்வளவு யதார்த்தமா, இவ்வளவு ஒரு ரொம்ப சிரித்து கொண்டே, அதாவது சிரித்து கொண்டே ஊசிய குத்தனா இருப்பாருங்க திமுக ஆட்களுக்கு. உண்மையிலேயே அதுதாங்க நிலைமை. அவர் ஒரு ரியாலிஸ்டிக்கா பேசுறாரு. மக்கள் என்ன உணர்கிறார்கள், திமுக அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லைங்க. ஏன்னா 2 பேருக்கும் எனஃப் சான்சஸ் வேர் கிவன். 2 பேரும் 30 வருஷம் ஏறத்தாழ ஆண்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள், நாங்க இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் கொஞ்சம் சொத்துக்கு அடிக்க வேண்டியிருக்கு, குவிக்க வேண்டியிருக்குதுன்றதெல்லாம் இனி எடுபடாதுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி, தாவேகாவினுடைய ஆட்சி ஒரு ஒரு பல பத்தாண்டுகளை தொடரக்கூடிய ஒரு சூழல் தான் நான் பார்க்கிறேன். டிகேட்ஸ்னுவாங்க ஆங்கிலத்துல. 10 வருஷம்ன்றது ஒரு டிகேட். அட்லீஸ்ட் மினிமம் 2 டிகேடுக்காவது இந்த தாவேகா ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா சார்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் 32 வருஷம் ஒரு கட்சி ஆட்சி பண்ணியிருக்கு. ஒரிசால நவீன் பட்நாயக்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, 5 முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு. தொடர்ச்சியா, கேப் இல்லாம நான் சொல்றேன், நீண்ட காலம்னு இல்லை, தொடர்ச்சியாக. அதனால ஒன்றும் இதெல்லாம் நடக்காதது இல்லை, நடக்க முடியாததெல்லாம் இல்லை. திரு விஜய் அவர்கள் மிக நீண்ட காலம் அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பார். அதனால அவங்க அமைச்சர்களே கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க, AM PM தெரியாமல் உழைக்கும் CMA நீங்கள் தான் நாளை PMன்றாங்க. PM பதவிக்கெல்லாம் அவர் ஆசைப்படுறது இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழகத்துக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகத்தான் அவர் தொழில், வியாபாரம், வருமானத்தெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்காரு. அதனால அவருடைய பிரியாரிட்டி வில் பி தமிழ்நாடு. அநேகமா 2-3 டென்யூராவது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர்வதைத்தான் உண்மையிலேயே அவரும் விரும்புவார் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMI ல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் EMI.